அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது புறநானூறுல 5ஆம் பாடல்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்க கரூர் வந்து அதாவது அந்த காலத்துல சேரர் காலத்துல கரூர்னு அழைப்பாங்க. அந்த கரூர் ஆண்ட சேர மன்னரை ஒரு புலவர் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் இப்ப இருக்க தமிழ்நாடுன்னு சொல்றேன்னா, அந்த காலத்துல சேரர் ஆட்சி காலத்துல இதுல அதாவது இப்ப இருக்க கேரளாக்குள்ள ஒரு கரூர் இருந்துச்சு, தமிழ்நாட்டுல ஒரு கரூர் இருந்துச்சு. இப்ப இந்த கரூர் வந்து கரூர்னு அழைக்கப்படுது. அதை ஆண்ட சேர மன்னரை புகழ்ந்து பாடின பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அதை பாடினவர் வந்து நரிவரு தலையார். பாடப்பட்டோன் சேரமான் கருவூரிய ஒல்வாட் சேரல். திணை வந்து பாடான் திணை. பாடல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எருமை என்ன கருங்கல் இடைதோறு ஆணிற் பறக்கும் யானையை முன்பின் கானக நாடனை நீயோ பெரும நீயோர் ஆகலின் நின் ஒன்று மொழிவல் அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையங்கொள்பவரோடு ஒன்றாது காவல் குளவி கொள்பவரின் ஓம்புமதி அளிதோதானே அது பெறல் அருங்குரைத்தே. இதான் அந்த பாடல். இந்த பாடல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எருமை போன்ற கரிய நிறத்தையுடைய பாறைகளை கொண்ட இடத்துல பசுங்கள் மேய்வது போல யானை கூட்டங்களை கொண்ட காடை உடைய சேர மன்னனே, நீ பெருமகன் ஆதலின் நான் ஒன்னு சொல்றேன் கேட்பாயாக, நான் ஒன்னு சொல்றேன் கேட்கிறியான்னு சொல்றாங்க. அருளையும் அன்பையும் தம் வாழ்வில் இருந்து நீக்கி விட்டவர் நீங்கா துயரத்திலே கிடந்து உழல்வர். அதாவது உழல்வர்னா அந்த துன்பத்துக்கு ஆட்படுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அத்தகையோரோடு சேராதிருப்பாயாக, அத்தகையோட சேராத அப்படின்னு சொல்றாங்க. பெற்ற தாய் குழந்தையை பேணுவது போல நின் நாட்டை பேணி காத்து வருவாயாக. பெற்ற தாய் எப்படி குழந்தையை பார்த்துக்கோங்களோ அந்த மாதிரி நாட்டு மக்களை வந்து பேணி காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாட்டு அரசனாவது எளிதில் வாய்ப்பதன்று. நாட்டு அரசனாவது சாதாரண விஷயம் கிடையாது. எனவே அருளோடு காவல் நடாத்துக. எனவே அருளோடுன்னா ஒரு நல்ல அக்கறையோட வந்து காவல் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புலவர் சொல்றாரு. அதாவது அந்த புலவர் வந்து எப்படின்னா, அந்த இவ்வளோ யானைகள் உடைய ஒரு காட்டுப்பகுதி உடைய, ஏன்னா அந்த காலத்துல அவ்வளோ யானை இருந்திருக்கு காட்டுப்பகுதியில. இதெல்லாம் வச்சு புகழ்ந்து பாடுறாரு. அது அதாவது எப்படின்னா அந்த குளவின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இதுல வந்து காவல் குளவி கொள்பவரின், அந்த குளவின்னு சொல்றது வந்து அந்த காலத்துல அதுக்கு வந்து அர்த்தம் வந்து அதை தமிழ்ல வந்து அதுக்கு அர்த்தம் வந்து குழந்தை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாடலை படிக்கிறப்பே சூப்பரா இருக்கும். நீங்களும் படிச்சு பாருங்க. நன்றி.